நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விடியற்காலை 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் தேர்வு பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்த 1008 முறை சொல்லணும். கவுண்டிங் பண்ண முடியாது இந்த இடத்துக்கு. அதனால 20 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. நீங்க மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி டைம் பார்த்துக்கங்க. முடிக்கும்போது டைம் பார்த்துக்கங்க. அப்ப 20 நிமிஷம் சொன்னீங்கன்னா 1008 முறை நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த நெய் தீபம் எதுக்கு அப்படின்னா, இந்த நெய் தீபம் சித்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 1 டம்ளர் தண்ணி எதுக்காக அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்லும்போது உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும். கண்டிப்பா உங்களால உணர முடியும். சில பேருக்கு அது ஒரு மாரியான நிலைக்கு வந்துரும். அத சாந்திப்படுத்துறதுக்கு தான் இந்த தண்ணி. 2வது தண்ணிக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா, நான் என்ன சொன்னாலும் அது கிரகிச்சு தனக்குள்ள வச்சுக்கும். அத நீங்க மீண்டும் இப்ப மந்திரம் தான் சொன்னேன். அந்த உரு ஏத்தியிருக்கேன். அத நான் மீண்டும் குடிக்கும்போது என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளையுமே அது குணப்படுத்தும் தன்மை மருந்தாவே அது மாறி இருக்கும். இத பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கிழக்கு திசை நோக்கி உட்காருங்க. முதல்ல கேளக்கியர் சித்தரையா வாங்கன்னு கூப்பிடுங்க. ஏன்னா இப்ப நம்ம புதுசா இப்போ ஒரு தெய்வத்த நம்ம கூப்பிடுறோம். ஒருவேளை வந்துட்டார். இப்போ உங்களை சுத்தி ஒரு விபூதி வாசனை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ம். ஐயா போதும் என்னை விட்டுருங்க. நான் பயம் எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு. இந்த வார்த்தையை உபயோகமே படுத்தக்கூடாது. ஓ! ஒன்ஸ் நீங்க இத சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு கட் ஆயிருவார்.